Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். And வீடியோட ஸ்டார்டிங்ல ஏதோ இது லைட்டா பேசணும்னு தோணுச்சு. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம சேனல் 2023 ல இருந்த மாதிரி 2024 ஸ்டார்டிங்ல இருந்த இல்ல. வாட் எவர் இட் இஸ் நம்ம ஆல்பம் சாங் பண்ணாலும் டிராவல் வீடியோஸ் பண்ணாலும் இப்போ ரீசெண்டா உம்லிங்லா பாஸ்லாம் போயிட்டு வந்திருப்பேன். பட் அதுக்கான ஒரு ரீச் பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவ்வளோ குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு ஷார்ட் எடுத்து நான் அந்த வீடியோஸ் பண்ணேன். பட் ட்ராவல் வீடியோஸ்க்கு இவ்வளோ தாண்டா மதிப்புன்னு சொல்கிற அளவுக்கு தான் இருந்தது. நம்ம லாஸ்ட் இயர்லேருந்து இந்த வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் ஒரு 5000 ஃபாலோவர்ஸ் கூட ஏறலை சப்ஸ்கிரைபர்ஸ். நம்மளும் எவ்வளோ கண்டென்ட்ன்றது நம்ம போட்டிருக்கோம். பைக் விலாக்ஸ் பண்ணலாமா இல்லை கொம்முன்னு அதை ஸ்டாப்பே பண்ணிடலாமா டோட்டலாக இனிமேல் வேணாடா சாமி அப்படின்ற அளவுக்கு தான் மைண்ட் செட் எனக்கு போகுது. பிகாஸ் ட்ராவல் வீடியோஸ் பண்ணாலும் தெர் இஸ் நோ மதிப்பு, அவ்வளோதான். நம்ம என்ன தான் குவாலிட்டியாக அந்த ஒரு ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தாலும். ஏன்னா இப்போ நான் ஒரு ரைடு கிளம்ப போகிறேன். பட் எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது எப்படி இருக்க போகுது அந்த ரைடுன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு 1 or 2 வீடியோஸ் போடுவோம். அது சுத்தமாக நமக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னா நான் பர்சனலாக ரைட் பண்ணிட்டு தான் நான் வரப்போகிறேன். அதுதான் நடக்க போகுது. பிகாஸ் குட் கண்டென்ட்டுக்கு இங்கே இடம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலாக உட்காந்து அப்படியே மண்டையை கசக்கி உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்றது எதுவுமே கிடையாது. ரெண்டாவது மூவி கண்டென்ட்ஸ் அது ஸ்டாப் ஆகாது, போயிட்டு தான் இருக்குது. ட்ராவல் கண்டென்ட் வரணுமா வரக்கூடாதான்றது உங்ககிட்டேருந்து நான் வாங்குகிற சப்போர்ட்டில் தான் இருக்குது. நம்ம யூடியூப் சேனல் ரன் ஆகிற மெயின் ரீசனே நீங்கள் தான். யூடியூபால் தான் ரன்னே ஆகுது. அது நம்ம கம்மி ஆக 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 கொஞ்சம் டிப்ரெஷனுக்கு தான் கண்டிப்பாக போவேன். 6 வருஷமாக சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கேன். பட் 2024 ஸ்டார்டிங்கில் இருந்த சரியில்லை, அது எனக்கு நல்லாவே தெரியுது. சரி, ஓகே, ரைட், வாட் எவர் இட் இஸ். நீங்கள் அந்த பழையபடி சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது. நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். தளபதி 69. ஸோ எல்லாருக்கும் தெரியும் தளபதி 69 வருமா வராதா, என்ன நடக்குது என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. 68 கோட்கான ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. முந்தானேத்தோ எனக்கு தூங்கும்போது ஒரு செம்ம கனவு. வெங்கட் பிரபு இருக்க சைட்லேருந்து எனக்கு ஒரு கால் வர மாதிரி. அது மார்னிங் டைம் தான். அவர் பார்த்தீங்கன்னா, தம்பி நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன், ஒரு சின்ன ரோல் இருக்கும் வந்து பண்ணுறீங்களா அப்படின்னு ஏதோ கேட்ட மாதிரிலாம் எனக்கு கனவு வந்தது. பார்த்தா அது ஒரு கனவு தான். ஏதோ ஒரு பாசிட்டிவ் சைடாக இருக்குது. பட் மிச்ச விஷயங்கள்லாம் ரொம்ப டவுனாக போயிட்டு இருக்குது. சார், ஓகே, அதை பற்றி நான் அப்புறம் பேசலாம். நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப பேசிட்டேன். தளபதி 68 கோட் படத்துக்கு அப்புறம் தளபதி அவர்களோட மூவிஸ் எதுவும் வராது. அவர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அரசியலில் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். பட் அதை பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணுற மாதிரி சில விஷயங்கள் பார்த்தேன். ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். நேற்று வீடியோ பண்ணல பெருசாக. பட் இன்றைக்கி இது நம்ம ஒரு ஸ்பெஷலான ஒரு அப்டேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ பண்ணுறேன் நான். பழையபடி நம்ம இன்னோவேஷன் ப்ளஸில் மூவி அப்டேட்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தட் மீன்ஸ் எ லாட். அதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்தது நான் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அடுத்தடுத்து பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா யோசிக்கிற அளவுக்கு ஒரு சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஆயிடுச்சு. பிகாஸ் தட்ஸ் த டவுன்ஃபால் ஹேப்பனிங். எனக்கு மட்டும் கிடையாது, நிறைய பேரோட கிரியேட்டர்ஸோட சேனல்ஸ்க்கு. பட் இப்போ ஓடுற கண்டென்ட்டே பார்த்தீங்கன்னா ஓன்லி உப்மா வீடியோஸ் மட்டும்தான் ஓடுது. பட் அது அவங்களோட சாய்ஸ். சார், ஓகே, ரைட்டு. 69 பார்த்தீங்கன்னா அட்லி அவர்கள் டைரக்ஷனில் வரப்போகுது. பிகாஸ் அதுக்கான ஒரு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் போட்டுட்டு இருக்காங்க. முக்கியமாக நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்துருக்கிற போஸ்டர் 69 பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்டு பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு 69ல் பார்த்தீங்கன்னா தளபதி அவர்களும் ஷாருக் கான் அவர்களும் இருக்க போகிறதாக பார்த்தீங்கன்னா சில தகவல்கள் வந்துருக்கு. இப்போ ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் அட்லி அவர்களோட ப்ரொடக்ஷனில் ஒரு படம் வரப்போகுது ஹிந்தியில். ஐ திங்க் அவர் நேம் வருண் தவான் நினைக்கிறேன். ஸோ அவரோட இதில் கீர்த்தி சுரேஷ் அவர்கள் ஹீரோயின். ஆக்சுவலாக அவங்க அட்லி அவர்கள் பார்த்தீங்கன்னா இங்கே விட்டுட்டு அங்கே போயிட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டே இருக்கீங்க. பட் தெர் இஸ் சம்திங் பிக் கம்மிங் அப். நீங்கள் அது இந்த ஒரு வீடியோ கூட நீங்கள் சேவ் பண்ணி வச்சிங்க. 69 நடக்க போகுது அப்படின்றத தாண்டி மறுபடியும் ஹாப்பியான ஒரு விஷயம், தளபதி அவர்கள் 68க்கு அப்புறம் படங்கள் பண்ண தான் போகிறாரு. ஸ்டாப் பண்ண போகிறதில்லை. அரசியலையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவார். பட் படங்கள் அவர் ஸ்டாப் பண்ண போகிறதில்லை. 69 அப்படின்னு ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. அட்லி அவர்களோட டைரக்ஷனில் வர மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. பார்த்த உடனே எனக்கு செம்ம ஹாப்பி. எல்லாமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ரிகார்டிங் தளபதி அப்டேட்ஸு. இதை ஷேர் பண்ணாமல் இருப்பேன். ஸோ கோட்டோட அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே சோஷியல் மீடியாவில் இல்லை இப்போதைக்கு. நானும் ஃபுல்லாக அலசி பார்த்துட்டேன். ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளோதான். பட் இதுக்கு நடுவில் இந்த வருஷம் அந்த படம் என்ன டைமில் ரிலீஸ் ஆகும், என்ன டேட்டில் ரிலீஸ் ஆகும் அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா கிளியராக நமக்கு தெரியல. அதுதான் உண்மை. சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் கைஸ். அண்ட் எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த ஒரு ட்ராவல் பண்ணணும், 2-3 ஆல்பம் சாங் ஷூட்டிங் இருக்குது, அடுத்தடுத்த சாங்ஸ் பண்ணணும், ஏகப்பட்ட விஷயங்கள் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். பட் ஒன்றுமே இல்லாததுக்கு நம்ம எதுக்கு மாங்கன்னு கஷ்டப்படணும் அப்படின்ற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மைண்ட் செட்டுக்கு ஆகிடுச்சு. எனக்கு எப்போவுமே இப்படி ஆனதே கிடையாது. ஒரு நாள் கூட நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தான் போடும். பட் ரீசெண்ட் டைம்ஸில் ஒரு நாள் வீடியோ நான் ஸ்கிப்
ஸ்கிப் பண்ணிடுறேன். ஏன்னா எனக்கு இது 6 வருஷமாக ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்தது நீங்கள் தான். நம்ம யூடியூப் சேனல் மோட்டோ விளாக்ஸாக இருக்கட்டும், ட்ராவலாக இருக்கட்டும், கேஜெட்ஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப் சேனலுக்காக யூடியூப் தான் நமக்கு கொடுத்துருக்கு நீங்கள் பார்க்குறதுலேருந்து. பட் ஆனால் அது ஒரு மாதிரியா போகும்போது ஒரு மனுஷன் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் ஏதோ இழந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். அது ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த வலின்றதே தெரியும். ஸோ அடுத்தது நம்ம ட்ராவல் பண்ணணுமா, மோட்டோ விளாக் பண்ணணுமா வேணாமா, எதுவுமே எனக்கு புரியல கைஸ். அப்படியே ஒரு மாதிரி பிளாங்காக லைஃப் போயிட்டு இருக்குது. ஸோ தயவு செய்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். டூ ஷேர் த வீடியோஸ். பழையபடி உங்களோட இனோவேஷன் ப்ளஸ்ஸை ரைடுக்கு போவீங்க. பிகாஸ் நான் ஒரு பெரிய ரைடு ஒன்று பிளான் பண்ணியிருக்கேன். அதை நான் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் பெருசாக அது போகலை அப்படின்னும் போது தெர் இஸ் நோ பாயிண்ட். ஏன்னா நான் ரைட் பண்ணுறது என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் காட்டுறதுக்காக மட்டும்தான். பட் லெட்ஸ் சி. கடவுள் இருக்காரு. கடவுள் இப்போ என்ன யோசனை இருக்காருன்னு தெரியல, பிளான் அதுக்கேற்ற மாதிரி என் லைஃப் போகுது. அது மட்டும் நல்லாவே எனக்கு தெரியுது. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.